அப்படிதான் நினைக்கிறாங்க. ஐயோ தங்கை மார்களை காட்டுக்குள்ள இருந்துட்டு வந்தோம், 2 பேரும் எப்படி இருக்கான்னு தெரியலையே. தங்கை மார்களை தேடி வரும்போது அக்கா தங்கச்சி 2 பேரும் கண்ணத்துல கை வச்சு கவலையோடு இருக்காங்க. அண்ணா என் அருமை அண்ணா தாகமாக ரொம்ப தாகம் இருக்கு, தண்ணி வேணும். ஐயா வார்த்தையின் காது கேட்ட இந்த மந்திரியானவன் கமலத்தில் எடுத்து எல்லா இடமும் தேடிவாங்க. தண்ணி இருக்கு, இவங்க வேட்டையாடாத வெட்டாரா இருக்குது. மாசத்தை நங்கிருக்க மாசத்தையே கொடுப்பது வேற வணக்கவரையோடு வரும்போது தெய்வகி சொன்னானே தண்ணி தரப்பிலே கவலைப்படாதே, இவ்வளவு பெரிய மாமரத்தை சொல்லிலே ஒரே ஒரு மாங்கனி இருக்க பறித்து தரப்பேன். பறித்தான், செருப்பு ஒரு கணை கொடுத்தான், வெட்டு போராது வெட்டி சரி எரிகை கொடுத்தான். 6 துண்டங்களை அறிந்தினான் மாங்கனியை. சரி 7வது துண்டு ஒரு கை பிடிச்சு வேற ரோகிணிட்ட கொடுத்தா. 8வது துண்டு அவளை சாப்பிட்டா. ஆகானே இந்த மாங்கனியை சாப்பிட்ட உடனே எங்க தாகம் தீர்ந்து வயிறு நிறைஞ்சிச்சு. அப்படி ஒரு புறப்பட்டு வரும்போது தெய்வம் எதிர்த்திய மாங்கனி யாருக்கு சொந்தப்பட்டது? பரத்வாசமுனிவருக்கு சொந்தப்பட்டது. கனியுடைய தன்மை 12 வருடம் தமசீவா 13 வருடம் அந்த கருத்தை வெட்டுவா கனி வெடு பொசித்து வெட்டு வெடு இசைக்கு செல்வா. கனியுடைய தன்மை 3 வருடம் என்று சொன்னால் அது ஒரு பூவாக இருக்கும். ஆமா 6 வருடம் என்று சொன்னால் ஒரு பிஞ்சாக இருக்கும். சரி 9 என்று சொன்னால் ஒரு காயாக இருக்கும். 12 வருஷம் போது பழமாயிருக்கும். அப்பதான் முனிவர் கனியை சாப்பிட்டு போயிடுவார். சரி அந்த தினம் வந்தது. மரத்தடி வந்து கண்ணை மூடி கனி நீட்டார். கனி விழல ஆண்டவனை நீட்டார். ஈஸ்வரரி மகாதேவா இறைவனே ஈஸ்வரரி ஒரு ஆண்டவன் பறித்து ஒரு மங்கையை வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். அந்த ஜீவானுக்கு கோபம் வரும்ல, ஒரு சாபம். எப்படி உங்கள் வீட்டில் பிறக்கும் 8வது குழந்தை பறித்து கொடுத்தவனை திட்டவட்டமாகி கொல்லக்கடவுள் வருகிறது.
போறீங்க ஒரு மாப்பிளை ஆ. செவி கேட்டேன். என்னாச்சு? செவி கேட்டான். என்னாச்சு? இவங்க 2 பேரும் உயிரோடு இருந்தா என் தலைக்கு ஆபத்து. அதான். கொன்னுட்டோம்னா பிரச்சனை இல்லைல்ல? பிள்ளையால் தானே உங்களுக்கு ஆபத்து. ஆமா. எத்தனை பிள்ளை பிறந்தாலும் ஆ. சத்தியமா உங்க கையில கொண்டு கொடுக்கிறேன். நான் இப்படி ஏத்துக்குவேன். இதுவே சத்தியமா தான். வாக்கு தவறான வசதியாக வழக்கையே சத்தியம் செய்து கொடுத்தான். அந்த வேளையில் வர கம்சனுக்கு மனம் கேட்கல. ஆணும் பெண்ணும் கூடி வாழ்ந்தா ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். சரிதான். கூடி வாழாவிட்டால் குழந்தை பிறக்காத நம்மை கொல்லவும் செய்யலாம். அப்படி வேறு வந்தான். அதாவது வசதியான ஒரு சிலையை தெய்வகி ஒரு சிலையை ரோகிணிய கோபுரத்தில் சிறையில வச்சான். சரிதான். செப்பாடா சிறையில தானே இருக்காங்க. ஐயா கோட்டையில பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறமா ஆண்டம் விளையாட்டு எப்படி நடந்தது? சிறையில் கம்சன் நினைக்கிறான் எட்டாவது பிள்ளைன்னு கொல்லும். முத பிள்ளைய கொல்லுவானே கொட்டுட்டான். ரெண்டாவது ஒரு குழந்தை 3, 4, 5, 6 ஆச்சு. அப்பதான் யோசிக்கிறார் நாரதர். பிள்ளைகளை கொண்டாதான் கம்சன் பாவி ஆவான். பிள்ளைகளை வளர்த்து புண்ணியம் செய்துட்டு இருக்கான். கம்சன் பாவி ஆனால் தான் பரந்தாமல் வந்தவதரிப்பான். ஏதோ வருகிறான் நாரதர். கம்சா நல்லா இருக்கியாப்பா? ஒரு நாடு எப்படி இருக்கோ இருப்பிலே எனக்கு தெரியுது. ஆனா 6 பிள்ளைகள் உன் பிள்ளைகளா? நான் இன்னைக்கு பிள்ளை பார்த்தேன். இல்ல நீ எனக்கு சொல்லல. என் தங்கச்சி பிள்ளைங்க. இப்பதான் நீ பெரிய மனுஷன் நினைச்சேன். இவ்வளவு ஒரு அடிமுட்டாளா இருந்திருக்காங்க. தங்கச்சி வயதுல பிறக்க பிள்ளையால உனக்கு சாக்காலங்கிற மறந்துட்டியாங்க. முட்டாச்சாமி நல்லது. 8வது பிள்ளையாக தானே இப்ப 6 நாளா இருக்கு. நீ அங்கே நீட்டு இருக்கியோ? நான் உனக்கு ஒரு சின்ன ஐடியா தான். ஒருவேளை ஏதாவது ஒரு குழந்தை உருவாகி குழந்தை கருவிலே அடித்திருந்தா எந்த பிள்ளை உனக்கு எத்தனாவது பிள்ளைன்னு தெரியுமா? மாசமா பார்த்து வச்சுட்டு போயிட்டேன். அவர் போக இன்னும் யோசிச்சுட்டான். ஒருவேளை அந்த பனியன் போட்டிருக்கானே இந்த பையன் இவன் 8வது பிள்ளையா இருப்பான். 8வது பிள்ளை ஆனா நெட்டையா இருக்கான். ஒருவேளை அவனா இருக்குமோ? அவன் பல்கா இருக்கான். அப்படியா இருக்கும். நம்ப முடியாது. ஒருவேளை இன்னும் இருக்குமோ? அது வாய்ப்பே இல்லை. ஏன்? அது 2வது பிள்ளை. அப்படியா வாய்ப்பு ஒருவேளை இவ்வளவு நாள் எங்க இருந்தா மத்தியானம் இப்போ வந்து எங்க இருக்காம பாரு. பயமா அதுக்கு எதுக்கு ரெண்டாவது மாட்டிக்கிட்டோம். பின்னாடி தேர்தல் தனியை வாட்டலாம். இப்போ சென்டர்ல மாட்டிக்கிட்டாங்க. அப்படி அப்படியே யோசனை இருக்கு. தேவையாட்டம் நிற்காது. ஆமா நீங்க அங்கே ஆக்சன் போட்டு கொடுங்க. ஆமா உனக்கு அப்படி ஆடுறது எனக்கு ஆடாது. ஆனால் மனதில் நினைக்கிறாரு எந்த பிள்ளைகளுமே பாகுபாடு பார்க்கக்கூடாது. 6 பிள்ளைகளையும் அரி 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 என்று அறிந்தே கொண்டார். ஏன் அரி என்ற இடத்துக்கு கொலை செய்தது கம்சனாக இருந்தால் பாவத்தை ஏத்தம் மறந்தாவன் குழந்தைகளை கொண்டு பெண் மனைவாக வளர்ந்தது. தேவாதி தேவரெல்லாம் ஈசன் என்று வந்து ஈசன் சொன்னார். என்கிட்ட கேட்டு வளர்ந்தீங்களே வேற வைப்பது போங்க ஐயாத்தமோ ஓடோடி வருகிறான். கண்ணனி கரிய மாறி கரிய மாறி
சொல்வார். தேவர்களே ஐயா. தேவர்களாலுடைய திருவீட்டிலே 8வது குழந்தையாக பெருமாள் சுவாமி அவதாரம் செய்து ஆயிரம் ஆடிய அசுவதைக்கு மகளாக வளர்ந்து வருகிறேன் என்று சொன்னார். 7வது கதை எப்படி வளர்ந்து எப்படி போச்சு நமக்கு தெரியாது. சரிதான். 8வது குழந்தையாக பெருமாளாகிய சிவநாராயணமூர்த்தி அழகாகிய தேவரியாளுக்கு பெருமாளாகவே பிறந்து ஆயிரமாளிகை ஆயிரமாளி ஒரே கண்ணனாக வளர்ந்து வரக்கூடிய வேளையில் ஒரு நாட்டு கோபிகாசின் பெண்கள் தான் வராங்க. அடியே சரியா மாதா நம்ம வீட்டுல களவு போது உனக்கு தெரியாதுல களவு போகுதோ? ஆமா. உங்க வீட்டுல என்ன காணுங்க? ஊர்பிட்ட களவுக்கா ஒரு குழந்தை காணையில. குழந்தை என்ன குடம்? ஒரு சொப்பு காணையில, ஒரு கப்ப காணையில, காணையில ஒரு பானைய காணையில, காணையில ஒன்னையும் காணையில. இதை என்ன வச்சிருக்கா? ஏதோ சும்மா வெறும் பானம் வச்சோ கழுவிய நோக்கிருந்தா சும்மா சும்மா இருந்து ஏன்னா உன் வீட்டுல எப்படி காணலே? என் வீட்டுல ஒரு பானை நிறைய மோர் வச்சிருக்கேன். ஏமா பானை நிறைய மோர் யாருக்கு வச்சிருந்தீங்க? குழந்தை இருக்குதான். இன்னொரு கல்யாணம் ஆயிட்டா? உங்க வீட்டுக்காரரால் எப்படி சுத்த மோசம் தெரியுமா? பிறகு நல்லவனா கட்டுவான். அந்த பானையில மோர் வச்சிருந்தீங்க அந்த குழந்தை எப்படிமா? ஆஹா கெட்டுன மாப்பிள்ள ஒரு வரைக்கும் ஆக மாட்டாங்க. கோயில் கோயிலா சோர்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு கட்டி தங்கம்மா நல்ல உங்க கோயில சோறு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சோறு தந்தேவா நல்லவங்க. சரி உங்க குழந்தை அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க? 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. கெட்டுன புருஷன் அவன் 8ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன பையன் அவரா? உனக்கு அமையதில்ல சின்ன பையனாக இருக்கு. சரி இப்ப என்னாச்சு? அளவு போச்சுன்னா போது அந்த உடனே சாப்பாடு கேட்பாங்க. என்ன செய்ய? அதனால ஒரு கவலையில இருக்க. ஏடி வா வீட்டுல என்னடி காணல? நீ உடனே உறங்கு. உன் வீட்டுல என்ன காணல? நாங்கெல்லாம் சுடுகாட்டுல இருந்தோம் செவிட்டு முண்டோம். உன் வீட்டுல என்ன காணல? நம்மள லூசுகள் அவ லூசா? பருவோ சாப்பிடலாம் ஏதோ தோசை தரது சப்பாத்தி அதான் கேட்டு அவங்க தப்பிச்சுட்டான். லேடி உங்க வீட்டுல என்ன காணலேன்னு பாட்டு முடிச்சு வீட்டுக்கு போவாங்க. அத நீ கேளு நான் ஏன் கேட்க போறேன்? ஆமா ஒரே ஒரு வீட்டுல வாசல் தான் 3 வாசல் எப்படி போவான்? அது வாடகை வீடு. ஏன்டி அப்போ வந்து சொந்த வீட்டுக்கு ஏன்டி வா வீட்டுல இருக்க? வா வீட்டுல இருக்க ஒரு பாய் மட்டும் தானே படுத்துருக்கியா? இந்த முந்திரி உங்க வீட்டுல என்ன காணல? தயிர் தயிர். ஏன்டி உங்க வீட்டுல என்னடி காணல? இன்னைக்கு சொல்லு பாப்பங்க. அதான் கேட்டு அவனுக்கு நாளைக்கு ஆகுது. ஏன்டி சின்னவனே ஒரு மாதிரி இழுக்கு. ஏன் சின்னவனே ஒரு வாரம் ஆகும் இருக்கு. உங்க வீட்டுல என்னம்மா காணல? ஆமா என்ன நின்னுட்டு என்ன காணல? ஆப்பம்மா இல்லையா? ஓ இல்லையோ? அம்மா ரொம்ப சங்கடம் தான். உங்க வீட்டு ஐயா போட கேட்கல அடியே அவ வீட்டுல அப்பத காணலையாட்டி நெய்யப்பம் அது உனக்கு தெரியும். அவன் தானே சொன்னா இப்போ அப்ப அவன் வீட்டுல சாத உங்க வீட்டுல மாதிரியா பச்சை தண்ணியா சுடுவாங்க. புருஷங்க பல்லு பல்லா உங்க வீட்டுல பால காட்டல எங்க வீட்டுல பல்ல காட்டல
அப்படியா ஆமா அதான் நேரம் வேற ஆ வேற இது தம்பிங்கள வந்து ஓட சீட்டு போட்டாச்சு அங்க படுத்துக்கோங்க அங்க ஏண்டி பாலக்காடு மோரக்காடு எப்படி சொல்றமே சின்ன சின்ன கலர் சேர்ந்த வெளியூர்ல இருந்தவங்க கலாமா கல்லறை கண்டுபிடிக்க நினைச்சோம் காவல் இருக்கணும் சின்ன லைட் என்னக்கா காவல் இருக்கு நான் ஒரு நிமிஷம் போய் ஆஸ்பத்திரி வர போயிட்டு போயிட்டு என்ன எது போறா ஒரு ஊசி போட்டுட்டு வா நேரத்தை அப்படி சொல்ல படாச்சுட்டு போறா அது வேற இப்ப போட வேற விஷயம் ஃபர்ஸ்ட் அலர்ஜி நேரத்தை ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா இல்லையோட பஸ் அலர்ஜியா First. பைக்ல தான் வந்தா டஸ்ட் ஜோடி மழையில எங்க இருந்து வந்து உனக்கு டஸ்ட் தூத்தியோ சா ஏண்டி போய் காவல் இருக்கும் எப்படி காவல் இருந்தா